மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்திய இதே இடத்தில் 17 பேர் திராவிட முன்னேற்ற கழக அரசால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சிறு 1 வயது விக்னேஸ்வரன் முதல் 70 வயது வரையிலும் 17 பேர் இதே ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதனுடைய நினைவு நாளான இன்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் அனைவரும், மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அனைவரும் இன்றைக்கு அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் அஞ்சலி செலுத்துகிறோம். இதே நேரத்தில் இப்பொழுது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அன்று ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. இப்பொழுதும் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேயிலை தோட்ட அந்த தனியார் நிறுவனம் இப்பொழுது அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு 25% மொத்தம் 2 லட்ச ரூபாய் பேசி 25,000 ரூபாய் முதலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தாத்தா பாட்டி பேரம் பூட்டன் காலத்திலிருந்து அதே மண்ணில் உலவி திரிந்த அந்த மக்கள் இன்றைக்கு வெளியேற்றப்பட இருக்கிறார்கள். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதனால் அதிகம் நாம் சொல்ல முடியாது என்றாலும் கூட 30ஆம் தேதி வர இருக்கின்ற இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாநில அரசாங்கம் கருணையோடு அவர்களுக்கு அதே இடத்தில் வேலை செய்யவும், அதே இடத்தில் அவர்களுக்கு உறைவிடமும் உண்ணுமிடமும் கிடைக்கின்ற வகையில் மாநில அரசு உதவி செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் மாநில அரசாங்கத்தை, தமிழக முதல்வரை, மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நேற்று நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் முதலமைச்சரிடம் வந்து நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பாக மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அமல்ராஜ் அவர்கள் மற்றும் கூட உறுப்பினர் எல்லோரும் நலசங்கத்தின் சார்பாக சந்திக்க வேண்டும் என்று தேதி கேட்டிருந்தோம். அதனுடைய அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நமது தங்கம் தென்னரசு அவர்களிடம் சொல்லி நேற்று இரவு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அந்த நலசங்கத்தின் சார்பாக நேற்று இரவு இங்கு இருக்கிற, நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை, ஏன்னா மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அந்த மக்களுக்கு இங்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலர் திரு ஆவுடைப்பன் அவர்களும் திரு டிபி மைதன்கான் அவர்களும் நானும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட நலசங்க உறுப்பினர்கள் நேற்று இரவு வண்ணார்பேட்டையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம். இவர்களுடைய குறைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவர்கள் முதலமைச்சரோடு சொல்லி தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.